ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எல்ஏ. இன்றைக்கி நாம் எக் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எக்கு கிரேவி தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆன உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கம்மியாகவே விட்டால் போதும். இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 4 பீஸாக கட் பண்ணிட்டாங்க 4. அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு. இது பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக ஒரு 30 செகண்ட் வதக்கினோடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்ம வதக்கிட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் பெருசாகவே தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அது கூடவே 2 பெரிய தக்காளி மீடியம் சைஸ், அதாவது 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில், அதேமாதிரி 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா இதை ஆற வச்சு திருப்பி நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம எக்கு கிரேவி செய்யலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி அலசின தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் இப்போ தொக்கு மாதிரி செய்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் சேர்க்குறேன். நமக்கு கிரேவி தான் தேவை. ஸோ தண்ணி கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே நம்ம மசாலா ஐட்டமும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா வேகணும், தனியாத்தூள் வேகணும், மிளகாத்தூள்லாம் வேகணும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மசாலா வேகணும் இல்லையா, அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், மசாலா எக்கு கிரேவிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்கை உடைச்சது உள்ள ஊற்றிடலாம். எக்கு அப்படியே தள்ளி விட்டுடலாம், ஊற்றிடலாம். ஒரே இடமா ஊற்றாமல் ஃப்ளேம் கம்மி பண்ணிடணும். சிம்மில் வச்சுக்கிட்டு உடச்சி ஊற்றணும். நான் இதில் இன்றைக்கி 3 எக்கு தான் விடுறேன். நீங்கள் 4 எண்ணெய் விட்டுக்கலாம். இதை
அப்படியே அசையாமல் மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஒரு நிமிஷம் கழித்து அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். இன்னும் 1 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், திறந்து பார்க்கலாம். எக்கு நல்லா வெந்துடுச்சு. இதோ சுவையான எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய கிரேவி. செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.